வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு சாதாரணமான ஆன்மீக தகவல் அல்ல. இருட்டில் இருக்கும் நமக்கு செல்வ வெளிச்சம் கொடுத்து சிறப்பான தொடக்கத்தை தரக்கூடிய 30 நிமிட பரிகாரம். இது நம்பிக்கை விஷயம் மட்டும் கிடையாது. இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதும் அல்ல. கர்மவினை முடிந்து போய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரவேண்டிய காலம் வந்தால் மட்டுமே இந்த 30 நிமிட பரிகாரம் உங்கள் கண்ணில் படும். மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டிய நேரம் வந்ததால் மட்டுமே இந்த ரகசியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. அதிகமான காணொளிகள் இது சம்மதமாக வந்து இருந்தாலும் உண்மையாகவே இந்த நேரம் எதற்கு பயன்படும், எப்படி அதை பயன்படுத்துவது என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ரகசியம் பற்றி தெளிவாக இந்த காணொளியில் சொல்லியுள்ளோம். இந்த காணொளியின் இறுதியில் சொல்லி இருக்கும் தகவலையும் முழுமையாக கேட்டு உங்களின் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் இந்த காணொளியை லைக் செய்து எங்களை ஆதரிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடரவும். மகாபாரத கதைக்கு உள்ளே செல்வோம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தொடங்கும் நிலை வருகிறது. போர் ஆரம்பிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகின்றன. கௌரவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் சகுனி. அவர் துச்சாதனனிடம் வரப்போகும் இந்த போரைத் தொடங்க ஒரு நல்ல நாளை சகாதேவரிடம் சென்று குறித்து வர சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதன்படி துச்சாதனன் சகாதேவரிடம் வந்து இந்த போரைத் தொடங்க சிறந்த நாளை குறித்து தர கேட்கிறான். சகாதேவன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன். பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறன் இருந்தது. அதன்படி சகாதேவன் ஜோதிடத்தில் அற்புதமான புலமை பெற்றவன். ஜோதிடத்தின் அனைத்து நுணுக்கங்களையும் முழுமையாக கற்றவன் சகாதேவன். அவன் அளவுக்கு திறமையான ஜோதிடர் யாரும் கிடையாது. எதிரியாக இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் தர்மப்படி சரியான பதிலை கணித்து கூறுவதுதான் அவனது ஒரே நோக்கம். அதனாலே தன்னுடைய எதிரியாக இருந்த போதும் கௌரவர்கள் போரில் வெற்றி பெற நல்ல நாள் கேட்டபோது அதை கணித்து தர சம்மதித்தான். இந்த அளவு துல்லியமாக கணிக்கும் அபார ஞானம் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அவனது தந்தை பாண்டு இறக்கும் தருவாயில் பாண்டவர்கள் ஐவரும் என் உடலிலிருந்து ஒரு பகுதியை உண்டுவிட சொல்கிறார். அப்படி அவர்கள் அதை உண்டுவிட்டால் அவர்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைத்துவிடும் என்பது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு தெரியும். அப்படி கிடைத்துவிட்டால் அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். எனவே பாண்டவர்கள் ஐவரையும் திசை திருப்பிவிடுகிறார். ஆனால் சகாதேவன் மட்டும் தந்தையின் சொல்படி அவரின் சுண்டு விரலை உண்டுவிடுகிறான். அந்த சக்தியின் விளைவாகவே சகாதேவனின் ஜோதிட கணிப்புகள் மிக துல்லியமாக அமைந்தன. அதன்படி சகாதேவன் போர் தொடங்க ஒரு மிகச் சிறப்பான நேரத்தை குறித்து தருகிறான். அதுதான் உத்திராடம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தின் கடைசி 12 நிமிடங்களும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தின் முதல் 12 நிமிடங்களும் சேர்ந்து வரும் 24 நிமிடங்கள். அந்த நேரமே அபிஜித் நட்சத்திர நேரமாகும். அபிஜித் என்றால் மிகச் சிறப்பான வெற்றி என்பது பொருள் ஆகும். இந்த நேரத்தில் எந்த செயலை ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக 100% வெற்றி தரும். இந்த நேரத்தில் போரைத் தொடங்கினால் கௌரவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதை கிருஷ்ண பரமாத்மா நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் தர்மம் தோற்றுவிடக்கூடாது. எனவே போர் தொடங்கும் நாள் அன்று அவர் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் தலையில் உள்ள மயிலிறகின் பின்னால் மறைத்து வைத்து விடுகிறார். அதனால் அன்று நட்சத்திரம் வெளிப்பட முடியாமல் போகிறது. அதன் விளைவாக போரில் கௌரவர்கள் தோற்று பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். போர் முடிந்த பிறகு அனைவரும் கிருஷ்ணரிடம் வந்து, அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து வைத்தீர்களே, மீண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு கிருஷ்ணர் ஒருமுறை மறைக்கப்பட்டதை மீண்டும் வெளிப்படுத்த முடியாது என்று மறுத்துவிடுகிறார். துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்ததும் மீண்டும் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அபிஜித் நட்சத்திரத்தை வெளியிட வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா நிபந்தனையுடன் சம்மதம் அளிக்கிறார். அதாவது முழு நாளாக அல்ல, தினமும் ஒரு குறிப்பிட்ட 30 நிமிடங்கள் மட்டும் இருக்கும். மதியம் 12 மணிக்கு முன்பு இருக்கும் 15 நிமிடமும் பின்பு இருக்கும் 15 நிமிடம். அதாவது
முற்பகல் 11:45 முதல் 12:15 வரை இந்த 30 நிமிட நேரம். இது அபிஜித் நட்சத்திரமாக இருக்காது, அபிஜித் முகூர்த்த நேரமாக இருக்கும் என ஆசி வழங்குகிறார். பலர் இதை நட்சத்திரம் என கூறுகின்றனர். அது தவறு. அபிஜித் முகூர்த்த நேரம் என்பதே சரி. இந்த நேரம் சாதாரண நேரம் கிடையாது. இது விதியை மாற்றும் பொன்னான நேரம். நேரம் உங்களுக்கு எதிராக ஓடினாலும் இந்த 30 நிமிடம் நம் அனைவருக்கும் சாதகமான நேரமாகும். பல தடவைகள் முயற்சி செய்தும் தோல்வி அடைந்த விஷயம் இந்த நேரத்தில் தொடங்கினால் எளிதாக வெற்றி தரும். இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. முதலில் முதல் கடவுள் விநாயகரை வழிபட்டு, அதன்பின் உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வேண்டி, பிறகு கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் புதிய வேலையை தொடங்க வேண்டும். அப்படி செய்யும் போது நீங்கள் புதியதாக ஆரம்பித்த வேலை அல்லது தொழில் சிறப்பான வெற்றியை 100% பெற்றுத் தரும். புதியதாக ஒரு வேலைக்கு இந்த நேரத்தில் விண்ணப்பிக்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம். தங்கம், வெள்ளி போன்றவை இந்த நேரத்தில் வாங்கும் போது அது பெருகும். உங்களுக்கு கடன் இருந்தால் அதில் ஒரு சிறு பகுதியை இந்த நேரத்தில் சென்று அடைக்கலாம். அதன் மூலம் கடன் சீக்கிரம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த 30 நிமிட நேரம் ஏதேனும் ஒரு நாள் மட்டும் இருப்பது இல்லை. தினமும் முற்பகல் 11:45 முதல் 12:15 வரை இந்த பொன்னான 30 நிமிட நேரம் இருக்கிறது. இந்த 30 நிமிடத்தை ஒருமுறை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்திப் பாருங்கள். கண்டிப்பாக பயன் அடைவீர்கள். இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் அதிபதி பிரம்மா. கலியுகத்தில் பிரம்மாவுக்கு தனியான கோவில் இல்லை, தனியான பூஜையும் இல்லை. அதனால்தான் இந்த நட்சத்திரமும் முழுமையாக வழக்கில் இல்லாமல் போய்விட்டது என்கின்றனர். மேலும் தூய மனதுடன் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வேலை கிடைக்க வேண்டும், நல்ல தொழில் அமைய வேண்டும், வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெற வேண்டும், கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும், கடன் பிரச்சனை தீரவும், புதிய வீடு கட்டவும், வாழ்க்கை முழுக்க ஒரே இடத்தில் சிக்கி நிற்கிறோம் என்று உங்களுக்கு தோன்றினாலும், கோர்ட் கேஸ், வழக்கு, சட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு வேண்டியும், நோயில் இருந்து நிவாரணம், உடல் ஆரோக்கியம் வேண்டி இந்த நேரத்தில் மனதார நாம் வைக்கும் கோரிக்கைகளும் நிறைவேறுகிறது என்று சிலர் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறார்கள். நீங்களும் முயன்று பார்க்கலாம். ஆனால் நிச்சயம் இந்த 30 நிமிட பொன்னான நேரத்தில் புதியதாக நீங்கள் தொடங்கும் செயலுக்கு 100% வெற்றி கிடைக்கும். அதுதான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தின் சிறப்பே. அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அபிஜித் முகூர்த்தம் விதியை மாற்றும் ஒரு மாய நேரம். அந்த நேரத்தை அலட்சியமாக கடந்து விடாதீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அதை விட்டு விடக்கூடாது. இந்த 30 நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். தவறவிட வேண்டாம். வாழ்க வளமுடன். அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று இன்பமுடன் வாழ வேண்டும் என கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.